Welcome to VM Literacy Channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 2.2ல 11th sum பார்க்கலாம். A clock gain 3 minutes every hour if the clock is set correctly at 5 a.m. Find the time shown by the clock at 7 p.m. ஸோ ஒரு கிளாக் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் ஜாஸ்தியாக ரன் ஆகிட்டுருக்கு. எப்போ இருந்துன்னா காலையில் 5 o'clockல இருந்து 5 AM இருந்து நைட்டு 7 PM வரைக்கும் அந்த டைமிங் வந்து 3 மினிட்ஸ் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஜாஸ்தியாக எடுத்துக்குது. அப்படின்னா 7 PMக்கு கிளாக்கை சரி பண்ணும்போது கிளாக்கில் ஆக்சுவல் டைமிங் எவ்வளோ காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அவங்க செக் பண்ணுறது 7 PM தான் செக் பண்ணுறாங்க. அங்கே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் ஜாஸ்தியானா டைமிங் ஜாஸ்தியாக காட்டும் இல்லையா? ஸோ அது எவ்வளோ டைமிங் கடிகாரத்தில் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, கிவன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே டைம் கெயின்டு ஃபார் 1 hour, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டைம் வந்து கிளாக் எடுத்துக்குது? 3 minutes எக்ஸஸாக எடுத்துக்குது இல்லையா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 minutes எடுத்துக்குது. டைம் டியூரேஷன் ஃப்ரம் 5 AM to 7 PM, இந்த டைம் டியூரேஷனில் தான் அந்த கிளாக் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 minutes எடுத்துக்குது இல்லையா? ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் பிட்வீனில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் தான் எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸஸாக எடுத்துக்குச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 12 hours ஃபார்மேட், வால் கிளாக் வந்து 12 hours ஃபார்மேட். அதனால தான் நமக்கு AM PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 hours ஃபார்மேட்டுக்கு 5லேருந்து 12 வரைக்கும் ஒரு ரவுண்டு, தென் 12லேருந்து 7 வரைக்கும் இல்லையா? ஸோ 5 AM to 12 noon ப்ளஸ் 12க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் நமக்கு 7 o'clock அப்படின்னா 7 hours வரும் இல்லையா? அதனால தான் ப்ளஸ் 7 hours. ஸோ 12லேருந்து 5 to 12க்கு அப்படின்னா 5 6 7 8 9 10 11 12. ஸோ எவ்வளோ டைமிங் வரும்? 7 hours வரும். தென் 12 noonக்கு அப்புறம் 7 hours நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக 14 hours. ஸோ கிளாக் வந்து ராங்காக எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு? 14 hours ரன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 14 ஹவர்ஸ்க்கு கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 3 நிமிஷம் எடுத்துக்குது, 3 minutes எடுத்துக்குது. ஸோ எவ்வளோ மினிட்ஸ் எடுத்திருக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணோம்னா த டைம் கெயின்டு ஃபார் 14 hours 14 into 3, 4 3s are 12, remaining 1 3s are 3 plus 1 4, 42 minutes வந்து கிளாக் வந்து எக்ஸஸாக ஓடி இருக்கு. அப்போது 7 o'clock கிளாக்கை வந்து சரி பண்ணும்போது எவ்வளோ டைம் காட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் இல்லையா? ஸோ அட் 7 PM the clock shows 7 hours 42 minutes. ஸோ 7 மணிக்கு டைமை வந்து அவங்க சரி பண்ணும்போது 14 மணி நேரம் 3 நிமிஷம் எக்ஸஸாக எடுத்துக்கிச்சு இல்லையா? ஸோ எவ்வளோ டைமிங் காட்டியிருக்கும்? 7 hours 42 minutes அப்படின்னு சொல்லிட்டு டைம் எக்ஸஸாக காட்டியிருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.